இப்படிதான் வாழ்க்கை என்பது இப்படிதான் இருக்கும், தெரிஞ்சுக்க. பாப்போம் உங்களுக்கு. சரி இப்ப சொல்லு, உங்க நாத்தனார் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஒரே சொல்லு, உங்க நாத்தனாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னென்னமோ நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்ல முடியுமா? சுரேஷ் எப்பரா இருக்க? என்ன சொல்லிருந்தா நான் வந்துருப்பேன். கொளுத்தி போட பாக்குறீங்களா? மச்சானுக்கு 15 நாள் ஏதோ ட்ரைனிங் போட்டுட்டாங்க. சரி ஹைதராபாத் போயிட்டாரு. மாமியார் போட்டு ஒரே டார்ச்சரா இருந்துச்சு. சொல்லு. அத சொல்லு. மட்டும் வந்துட்டேன். சரி ஒரு 15 டேஸ் இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன்டா. ஆனா 15 நாள் பேக் மாதிரி இல்லையே அது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க சுச்சி. இங்க தான் இருக்கீங்களா? ஆமா 15 நாள் இங்க இருக்கீங்க. 15 நாள் இங்க என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் போங்கல சமைச்சு வைக்கிறீங்க. அண்ணி வந்திருக்காங்க, போய் தான் வாங்கிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டி-ஷர்ட் போட்டுருக்காங்க தெரியுதா? என்னங்க இந்த Dress வந்து ரெண்டு ஆப்ஷன்ல எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு உனக்கு சொல்லு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? ஆமா, எனக்கு ரெண்டு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் பேசாம அண்ணிட்ட கேட்றவா? அண்ணி இது மாதிரி உங்க நாத்தனார் வந்து எனக்கு கேட்டிருக்காங்களா? எங்க நாத்தனார் கேட்டது இல்ல, ஆனா நீங்க கேட்டிருக்கீங்க. சரி ரெண்டு போட்டுறாங்க. ஏங்க அண்ணி எனக்கு பிடிக்கும்னு இந்த லட்டு ரெட் லட் பண்ணிருக்காங்க. அப்படியா? மோதி லட்டு பண்ணிருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு என்னெல்லாம் இங்க வா பண்றாங்க. என்ன அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற? நீ தேவையில்லாம போயிட்டு இருக்க. இங்க பாரு நீ ஒண்ணு கெட்டு போல ஒரு அழகா வச்சுக்க. தேவையில்லாம போயிட்டு நாளைக்கு ஏன் தலைய தெரியும். சும்மா அட்வைஸ் தூக்கிட்டு வராதீங்க. அவங்க எனக்கு நாத்தனார் கிடையாது, அவங்க எனக்கு இன்னொரு தாய். ஓவரா இருக்கு. வரும். ஓ இப்பதான் ஸ்டார்ட்டே பண்றாங்க. எங்க உங்க தங்கச்சி எப்ப ஊருக்கு போகுது? நாத்தனார் இல்லையம்மா, எனக்கு உனக்கு தாய் தாய் பொல்லாத தாய். தாய் தான் வரதட்சணை குடும்பப்படுத்துவாங்களா? வரதட்சணை குடும்பம் யார் படுத்துனானே? அது அவங்க சொல்றாங்க, அப்படியே சாடையா சொல்றாங்க. 50 பவுன் போட்டாங்க, உனக்கு என்ன 40 தான் போட்டிருக்காங்க, 10 கம்மியா அப்படின்னு. நாங்க என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? ஒண்ணும் இல்லாதவங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்க. ஒண்ணு நீ பழகாத கூட புலாவிட்டு போவாதே. உங்களை அதெல்லாம் பேச்சு கிடையாது. 20 நாள் ஆச்சு, 15 நாள் சொல்லிட்டு வந்தால அவ எப்ப கிளம்புறா? கிளம்பிடுவாங்க. மச்சான் வர மாட்டாங்க. அது வந்து ஒரு 6 மாச கோர்ஸ் நினைக்கிறேன். லேட் ஆகும். எனக்கு இங்கதான் டேரா போட போறா. என்ன போட்டு எனக்கு கடுப்பு ஏத்த போறாங்க. அவன் இல்ல நம்ம தண்ணி கொடுத்து பாத்துக்கலாம். கல்யாணமே கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் பண்ணலாம். அவசரப்படாதீங்க. என்னது கல்யாணம் அவசரம் பண்ணிட்டாங்களா? உங்க தங்கச்சி என்னன்னா 10 பவுன் கம்மியா போட்டுருக்காங்க. லைன் அப் அப்படியே மாறிடும். இதுக்கு அந்த குடும்பத்திலே இல்ல. என்ன தனியா ஒதுக்கி வச்சிருந்தா எதுக்கு தேவையில்லாம என்ன எடுத்துட்டு போகாத. கதை வேணும். எல்லாருமே ஊருக்கு இருக்க மாட்டேங்கிறிய. கத்திட்டு இருக்க கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவசரம் போட்டு திரும்ப உனக்கு இன்னும் ஒரு என்ன நடந்ததுன்னே தெரியல. உனக்கு ஒன்னு அடுத்தது கை வைக்க போற அவங்க அப்பா அம்மா கூட்டு வர போது ஸ்கூல் அது. அம்மா கண்ணாடி இங்க பாரு உன் பிள்ளை பண்ற அங்க போய் டக்குனு எமிக்ரி பண்ணிக்கலாம் பாரு. பிரச்சனையே இவங்களாலதான். இவங்க என்ன பண்றாங்க? நான் எப்படி வெளியே இருக்கேன். சோஃபா வாங்குறது தயவு செஞ்சு உங்க தங்கச்சிட்ட சொல்லாதீங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இல்லாம எப்படி செய்யறது? தேவையில்லாம செஞ்சோம்னா அப்புறம் நம்ம இதா நினைக்க மாட்டோம். எங்க தேவை இவ்வளவு நாள் அண்ணன் கேட்டு செஞ்சது கல்யாணம் அப்புறம் கேட்டு செய்ய மாட்டேங்க. நீங்க வந்து உன் பேச்சு கேட்டு நடக்கிறான்னு பேர் வந்துரும்ல. பொண்டாட்டி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேர் வந்திருக்கா? ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல பொண்டாட்டி பேசுறீங்க. சோஃபாவா? சும்மா ரியாக்ஷன் பண்ணு. மதுரையிலேயே ஆர்டர் எடுத்து செய்றாங்க. சில்லி ஃப்ரை எல்லாம் வேணாம். சில்லி ஃப்ரை 3 வருஷமா இருந்துச்சு. ஒண்ணுமே ஐயோ நம்ம சொல்லிட்டோம் போய் இப்ப. எப்படி இங்க வந்தற? வீட்டுக்கு ட்ரைனிங் பேர். அது கேட்டிங்களா? வீட்ல இருக்க அசிங்கப்படுத்துறியா? இந்த வீட்ல எனக்கும் பாதி உரிமை இருக்கு. சொத்தே பிரிச்சாலும் எனக்கு பாதி சொத்து இருக்கு பாருங்க. உன் வீடு கிடையாது, எங்க அப்பா வீடு. அப்பா நான் சொன்னல லூசா நீங்க. எதுக்கு அவங்க கிட்ட போய் தேவையில்லாம வாயை குடுக்குறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே 100 பவுன் போட்டுருக்காரு. போடும்போது இந்த வீடு அவ அத யோசிச்சிட்டு இருக்கான். வீடு ஒண்ணு இருக்கு. இதுல பாதி
என்னன்னு தெரியல எங்க அப்பா பேசணும் அப்பா. தக்காளி சட்னி வைக்கவா இல்ல தேங்காய் சட்னி வைக்கலாமா? தேங்காய் இருக்கு தக்காளி ரெண்டுமே இருக்கா? என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கலாமா இல்ல இந்த சட்னி வைக்கலாமா? இட்லி பொடியை வச்சு சாப்பிடுங்கடா. மாசம் கடைசியாச்சு. செலவு ஓவரா பண்றீங்கடா. செலவும் ஜாஸ்தியா இருக்கு கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போதாங்க. கரெக்டா தான் சொல்லுது. இட்லி பொடியை வச்சு இப்படி தோசை சாப்பிடுறது? சாப்பிடுவான். என்னப்பா சாப்பிட்டா என்னப்பா கரெக்டா சொல்லும்ல. காசு கொஞ்சம் கம்மியா செலவாகும்னா என்ன நீ என்ன ஒரு ஹெல்ப்டா. மதியத்துக்கு எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணு. டபுள் பேட்டி. பர்கர் ஆர்டர் பண்ணுங்க. உங்க கையை உடைச்சிருங்க. எதுக்கு அந்த கை? நான் மட்டும் உங்களுக்கு வந்து தேங்காய் இட்லி பொடி வச்சு தோசை சாப்பிடுறேன். அப்படி கிடையாது. வாரத்துல எத்தனை நாள் கறி எடுப்பீங்க? அவங்க சொல்றாங்களா கேட்க முடியாது. கம்மியா தான் செலவு பண்ண முடியாது. இன்னைக்கு சாம்பார் வைங்க போதும். வைங்க. அங்க மாமியார் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வாரத்துல 4 நாள் கறி எடுப்பாங்க எங்க அத்தை. நான் அதெல்லாம் எடுக்க கூடாது. 2 நாள் தான் சொல்லி வச்சிருக்கேன். 2 நாள் தான் கறி எடுக்கணும் சொல்லி. செலவு எவ்வளவு ஆகுது? கரெக்ட் தான். பாவம் இல்லையா அவரு? சரிடி என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆட்டுக்கறி கேட்டிருந்தீங்கல்ல. ஆட்டுக்கறி மட்டும் தானா? காடை வாங்க சொல்லு. அப்பா காடை வாங்கிட்டு வாங்கப்பா. தங்கச்சி வீட்டுல மட்டும் நாத்தனார் பேச கேட்டுட்டு கறி எடுக்க கூடாது. ஆனா உன் தங்கச்சி மட்டும் வந்து டெய்லி மட்டன் காய்கறி என்னது இது? யாரு இதுக்கெல்லாம் இந்த உங்க அணு வீட்டுல முயல் இருக்காமேடா. நாளைக்கு வாங்க சொல்றியா? நாளைக்கு முயல் அடிக்கவா? சரி நானே முயல் ரசம் ரொம்ப நல்லது. நீ நான் சாப்பிடுறேன். சரி பண்ணுங்க. நாளைக்கு முயல் வாங்கிக்கலாம். முயல் கேக்குறாங்க. வேற ஏதாவது டைனோசர் ஏதாவது நல்லா இருக்குல்ல அந்த காம்போ. என்னடா ஊருக்கு போய் விட்டு வந்துறேன். எத்தனை நாள்? 5 நாள். 5 நாளா? 5 நாள் எதுக்கு போறாங்க? ஊர்ல திருவிழாவா? ஒரு 2 நாள் இருக்கட்டும். 2 நாள் இருக்கட்டும். போயிட்டு விட்டா ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். 5 நாள்ல ஓவர்ரா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நீ மட்டும் 5 நாள் தனியா போயிட்டு வருமா? தனியா நாங்க வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்க இங்க இருந்து தனியா தானே போறா? நான் போய் விட்டுட்டு வந்துருவேன். நானு விட்டுட்டு நீ வந்துருவல்ல? 5 நாள் எதுக்கு இருக்காவ? நீ வந்து 1 மாசம் என்ன கிளம்புன்னு தெரியல. எனக்கு டேட் தெரியல. உன்னை விட்டுட்டு அழகா சுத்திட்டு இருக்காப்லாங்க சென்னையில. நான் ஃப்ரீயா இருக்கேன். தேவையில்லாம நீ பாரு 5 நாள் போனா அவர் ஜாலியா இருக்காருல்ல. நான் ஜாலியா இருக்கேன். நான் இருக்கிறது நம்ம அவ போறது உன்னாடா? நம்ம வீடுடா இது. அதுக்கு தான் அவ வீடு. நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அவள அம்மா வீட்டுக்கு போறேங்கறா. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வாவான்னா? முன்னாடி ஒரு மாதிரி இல்ல, பின்னாடி ஒரு மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டியேடா. இதுதான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற. அதான் சுச்சி ஏதாவது சொல்ல. என்னடி சொல்ல? ஆடுறியே. ஆட வரங்க. கேட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இப்படி ஆடுறியே. அந்த அளவுக்கு கிளிக் ஆகுது. யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஆடாத. கேட்சி. இப்படி ஆடுறியே. பேச்சை கேட்டு நீங்க பகவத் சாப்பிட்டு ஞாபகம் தான் வருது. அந்த ஸ்பாட்ல இதெல்லாம் டெவலப் பண்றாங்க. நீங்க முத சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் ஹெட் கட்சிக்கிட்ட வாங்கிக்குவேன். அப்புறம் உங்க அம்மா கிட்ட சைன் பண்ணிட்டு சூப்பரா இருக்குல்ல சுதாகர் ஆடும் பொம்மை. ஒரு பொம்மை பொண்டாட்டி பேச்சை ஆடும் பொம்மை. என்னங்க பிரின்சிபல்ட்ட சைன் வாங்கிட்டேன். ஹெட் மாஸ்டர் வந்து போட மாட்டேங்கிறாரு சார். வார்டன் சார் நீங்க சார். நீ ஏல டார்ச்சர் பண்ற. வார்டன் சார் ப்ளீஸ் சார். நான் பாத்துக்கறேன். நீ போற நீ. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை. என்ன பாட்டுலாம் போட்டுருக்காங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும். இங்க இருங்க எல்லாம் இங்க இரு. நான் போயிட்டு வந்துறேன் திருவிழாக்கு. நான் 5 நாள் போறேன். இங்க இருந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் போடலாம். ஏமா நீ போட்டோலாம் எடு. ஆனா செல்ஃபி இது ஸ்டேட்டஸ் மட்டும் போட்றாதமா. என் தங்கச்சி உன் ஸ்டேட்டஸ் பார்த்து என்ன திட்டிட்டே இருக்கறா செலவு பண்றேன்னு சொல்லிட்டு. மத்தவங்களுக்காகலாம் என்னால வாழ முடியாது. என்ன என்ஜாய்மென்ட்காக தான் நான் வாழ முடியும். நான் புரிஞ்சுக்கோமா. போடுவேன். என்ன பயமா எனக்கு? அம்மா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சிகரெட் அடிக்க ஆசை இருக்குல்ல. இது சிகரெட் அடிக்க ஆசை. சிகரெட் அடிக்க ஆசையா? நான் இந்த வயசுல என்ன சீரியல பாத்துக்கிட்டு இருக்கமா? இங்க பாரு மருமகளே இங்க படத்தை பாரு. ஓ அத போட்டு கொடுக்கிறதா? பாத்தியா பின்னாடி பாத்தியா? எங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கும். நல்லா ஹைட்ல கொண்டு போய் சாப்பிடுறது. அது பேர் ஏதோ டைனிங் ஃப்ளை டைனிங்கா. இதுல போய் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தெரியுமாமா? 2000 ரூபாய். அப்படின்னா 2 பேருக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாயா? சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர். அதுல கேப்ல போறதுக்கு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் மாலுக்கு வேற போயிருக்கேன். அந்த போட்டோ வச்சிருக்கேன் பாரு. இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா பாரு அவ. பாத்தியா அந்த கடை பேர் சென்டர். அங்க போய் எந்த பொருள் வாங்கினாலும் பில் கவுண்டர்ட்ட போயிட்டு வெளியில தான் எடுத்து வைக்கணும். பில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட். ஹோம் சென்டர். அங்க போய் பாருங்க. இங்க பாரு ஷாப்பிங் காஸ்ட்லியா இருக்குமா?
இதெல்லாம் வாங்கிக்கிறியா உனக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்ப மாட்டானா கேளு காசு கேளுமா 8000 ரூபாய் செலவு பண்றான் உனக்கு தான் பண்றேன் அம்மா இப்படி கேனச்சியா இல்லாதம்மா கேட்டு அண்ணனை கரெக்டா வச்சுக்கமா அப்புறம் ரோட்ல விட்டுருவாமா உன்னைய நானும் எவ்வளவு நாள் தான் வந்து உன்னைய பாக்குறது சரி அவனுக்கு போன போட நாய்க்கு நான் பேசி நான் பேசுறேன் ஹலோ கதிரு சொல்லுமா எப்படா இருக்க நல்லா இருக்கேன் சொல்லு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா பார்த்தேன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் என்னத்த நீ என்ஜாய் பண்ணியான்னு பார்த்தா போயிட்டு வந்திருக்கீங்க ஃப்ரைடே நீங்க போயிருக்கீங்க அது சும்மா நேத்து லீவுன்னு சொல்லி போயிட்டு வந்தது என்ஜாய் பண்ணீங்கல்ல சும்மா ஜஸ்ட் கேட்டேன்டா அந்த அம்மாட்ட குடுக்குறேன் அம்மா பேசணும் கேண்ட கொடு அடே காசு கேளு இல்லம்பா அடே எவ்வளவு காசு அனுப்ப மாட்டேங்கிற காசு எங்கடா அம்மா காசே என்கிட்ட இல்லம்மா இருந்தா அனுப்பிருப்பேனே பாரு கோபி ஆக்சுவலி பொண்ணு மாதிரியே தான் இருக்காப்ல கம்பெனில இருந்து கூட்டி போனாங்கன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலி எப்படி தான் இருக்கு கோபி இது ஸ்குவிட் கேம் பாத்திருக்கீங்களா அந்த பொம்மை மாதிரியே இருக்காரு அந்த சட சொல்றானா அப்படிதான் ஆக்சுவலி சொல்றேன் நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணப்ப அந்த பொம்மை இது கோபிக்கு தான் பண்ணியிருந்தது ஆமா வேலையா இருக்கேன் அனுப்பி விடுன்னு சொல்லு காசு அனுப்பி விடுறா இங்க பாரு இப்ப நானே கிளம்பி வர்றேன் என்னை நீயே வச்சு பாத்து உனக்கு காசை போட்டு விட்டுறேன் நீ கேட்ட அமௌண்ட் அம்மா சொல்லுமா மூஞ்சி பாருங்களேன் வந்துறேன்டா நைட் பஸ் ஏறறோம் நாங்க அப்ப உனக்கு எவ்வளவுதாம்மா போட்டு விடணும் இந்த இதுல பார்த்தா ஜெயலலிதாவோட அண்ணன் பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்கள மாதிரியே இருக்கு நீங்க வந்து நில்லுன்னு போட்டு வச்சிருக்கீங்க உங்களோட வேல்யூ இல்ல சொத்து வேல்யூ இல்ல அதனால ரிஜெக்டட் பை ஏய் ஏய் நில்லுன்னு நான் போடலையா ஏய் எச்சக்கல ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது எனக்கு 20000 ரூபாய் இல்லம்மா என்கிட்ட நான் ஒரு இப்போதைக்கு ஒரு 15000 ரூபாய் கையில இருக்குது அனுப்பி விட்டுறேன் இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோங்க கடைசியில எனக்கு அனுப்பி விடுறேன் சரி அனுப்பி விடு சரிம்மா வச்சறேன் சரிப்பா நான் கொடுக்குறேன் என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும் 15000 ரூபாய் இப்ப போட்டு வரேன் அப்புறம் 5000 ரூபாய் போறேன்னு சொன்னானா உன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா அந்த நாய் எதுக்கு காசு வாங்கும் அப்பா பாக்கெட்ல எப்படி திருடும் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டேன் தெரியாதா எனக்கு இப்படிலாம் இருக்காதமா முக்கியமா அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாவே இரு கண்டிப்பாவே இருமா என்ன உனக்கு சொன்ன நானு ஒருவேளை கண்மணி பிள்ளை சொல்லி தருமா நீங்க பேசாதீங்க கைய ஊரியே போச்சு பாத்திரம் அவ்வளவு பாத்திரம் கொண்டு வந்து போறேன் துணிமணி எல்லாம் யார் துவைச்சது அப்புறம் நான் தானே துவைச்சேன் மிஷின்ல போட்டு எடுத்து நீ போட்டா மிஷின்ல கையில போட்டு போகணுமா நானா கேளில போய் உட்கார்ந்து துவைச்சிட்டு இது போட்டு பேசிட்டீங்க தேவலாம் பேசி நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் பேசுறீங்க அண்ணி இங்க பாருங்க இது நல்லா இருக்கும் பாத்திரம் அம்மா நீ போமா போ அடுப்பங்கரைய கூட நீ சுத்தம் பண்ணலாமா எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ற என்னம்மா நீ இப்படி பேசுற நீ இல்ல அண்ணி நான் அப்படி பேசல அண்ணி அவங்க அப்படி பேச வைக்கிறாங்க எங்க அண்ணன் பார்த்தானா இது ஒரு பிரச்சனை ஆவறதுக்கா அண்ணி நான் அது இப்படி எல்லாம் பேசாத கொஞ்சம் கூட டோன் டவுன் பண்ணு இவ்ளோ சவுண்ட் குடுக்குற என்ன உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு சரிங்க இவ்வளவு நாள் பாக்குற அவங்க கேரக்டர் இன்னுமா உனக்கு புரிஞ்சுக்க முடியாது இந்த டைலாக் நோட் பண்ணிக்கோங்க செஞ்சாலே கோவம் வரும் எதுக்கு பண்ற நீ புரிஞ்சு நடந்துக்கோ நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் வீட்டுக்கு வந்த மருமக சரிங்க பார்த்து நடந்துக்கோ போ கொஞ்சம் கூட அது மெச்சூரிட்டியே இல்ல 2 வருஷம் இருக்கா அம்மா உனக்கு தேவையில்ல அப்படியே போட்டோ பாருங்க வாயை மூடு அம்மானா அம்மா மாதிரி பேசு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசு உங்க அம்மா மாதிரி தானே நீ இருப்ப அம்மா பத்திலாம் எங்க அத்தை சொன்னாங்க அம்மா பத்தி தெரியாது எல்லா வேலையும் பாக்குற போ காசுல ஒண்ணு நான் சாப்பிடல காசுல ஒண்ணு ஓவரா பேசுது தாய்னா தாய் மாதிரி பேசு நாய் மாதிரி பேசு என்ன நினைச்சுக்கிறேன்னு தெரியல அம்மாவா அம்மா என்ன டென்ஷன் அவங்க பேசின பத்தி உனக்கு தெரியாது அதனால சோத்துல விஷம் வச்சிருப்பேன் வேண்டியதான் 2 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாளுங்க 30 வருஷமா கூட இருக்கா இவளுங்க சொல்றாளுங்களே நாய் எடுத்துக்கறாளுங்க இந்த வந்துட்டதா அண்ணி வாங்க கிளம்பிட்டேன் கிளம்பிட்டீங்களா ஆமா அவரு வண்டியில வெயிட் பண்ணிருக்காரு அண்ணி வெங்காயம் எங்க எடுத்துட்டு போறீங்களா வீட்டுக்கு டிராவல் இருக்க நீ காட்டுல இருந்து கொண்டு வந்திருந்தாரு மாமா காட்டுல இருந்து கொண்டு வந்தாரா ஆமா 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 ஃப்ரீயாவ கொடுத்தாரா சும்மா கொடுத்தாரு எது இந்த பைதான் இந்த பைதான் இவ்வளவுதான் கொடுத்தாரா இன்னும் இருக்கா மொத்தமே இவ்வளவுதான் அண்ணி சரி நீ நான் எடுத்துக்கிறேன் நீங்க எடுத்துக்கோங்க எங்களுக்கு தேவைப்படாது நாங்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வெங்காயத்தை வச்சு நாங்க என்ன ஒரு 2 இருந்தாங்க 2 வச்சுக்கோங்க வைங்க உள்ள வைங்க அண்ணி அப்புறம் உங்களுக்கு சேலை ஒன்னு எடுத்துறேன் அப்படியா ஆமா அந்த சேலை பார்டர் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல அண்ணி 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 போன் ஐபோன் ஆமா 16 ப்ரோ வரல நம்ம வாங்கி வைக்க சொல்லுங்க அண்ணி அண்ணி இந்த டீ-ஷர்ட் மாமாக்கு அப்புறம் இந்த ஷால் உங்களுக்கு ஒயிட் ஷால் கேட்டிங்கல்ல தேடிட்டு இருந்தீங்கல்ல ஆமா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அண்ணி இந்த சேர் அந்த சேர் நீ சேர் எடுத்துட்டு வரீங்க இந்தங்க எனக்கு எதுவுமே போறதுக்கு இங்க எல்லாத்தையும் கொடுத்து விடுறாங்க அண்ணி எடுத்துட்டு போங்க நீ இதுல என்ன இருக்கு நீ எனக்கு மனசே இல்ல சரிடா அடுத்த வாட்டி வரேன்டா வேற என்ன நீ இந்த இருக்குது வாட்ச் இந்த இருக்கு நீ சரிடா வரேன் பாய்டா சரி அண்ணே இந்தா உங்களையும் கூப்பிடுறேன் நீங்க வச்சுக்கோங்க தேவையில்லாம
போயிட்டு வாமா. நல்லா நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சுதாகர். என்னங்க இப்படி ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? ஒரு பேச்சுக்கு இதை எடுத்துட்டு போங்க, நீங்க எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் நாங்கெல்லாம் எங்களுக்கு வாயே இல்லை, நாங்களாம் வெங்காயத்துல சாம்பார்ல வச்சு குடிக்க மாட்டோமா நாங்க? எல்லாத்தையும் எடுத்து போறாங்க. நீ கொடுத்துட்டு என்ன அனுமான் அப்படியே சஞ்சய் மலை பேசுறதுக்கு இந்த வீட்டையும் அப்படியே பேசி எடுத்துட்டு போயிருவாங்க போல. இல்ல ஏன்னா இப்படி இருக்கிற அல்பம் குடும்பமே அல்ப குடும்பம். அக்கா தங்கச்சிக்கு வந்துட்டு போனாலே வீட்டுல நல்லா நிம்மதி இல்லாம இருக்கு. இருப்புல ஐயோப்பா செம லென்த். ஆமா வயிறே வலிக்குது சிரிச்சு. சில இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து சிரிப்பேன். அது ஆக்சுவலி அது கேட்சியா மாறும்னு தெரிஞ்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா அது ரொம்பவே அது கிளிக் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எது அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடும் பொம்மை. எனக்கு ஷர்வின் அது பண்ணி காமிச்சான் பாருங்க, அதுதான் எனக்கு அந்த அளவுக்கு அப்ப ரீச் ஆகுது. குழந்தைங்க முத கொண்டு ரீச் ஆகுது. நைஸ்.